ஒரு சமோசா பேக் பண்ணுறதுக்கு 2 ரூபா தான் ஆகும். ஆனால் இதோடைய மார்க்கெட்டிங் ப்ரைஸ் அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 8 ரூபாலேருந்து 10 ரூபா வரைக்கும் இருக்கப்படுகின்றது. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா 4 மடங்கு வரைக்கும் நம்ம லாபம் வச்சு சூப்பராக விற்கலாம். ஒரே ஒரு மணி நேரத்தில் 2000 சமோசா வரைக்கும் சூப்பராக தயாரிக்கலாம். மிஷினே வந்து மாஸ்டராக வேலை பார்த்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது மாஸ்டருக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் கொடுக்க தேவையில்லை மற்றும் வேலை மிச்சம். சீக்கிரமாக நம்ம இதை சூப்பராக தயாரிக்கலாம். நம்ம வீட்டு கரண்ட்டு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த கரண்ட் இருந்தாலே போதும், நம்ம இந்த மிஷினை சூப்பராக ஜென்ரேட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்று நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா டி நகரில் இருக்கக்கூடிய ஃபௌமி இன்வென்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா நிறைய ஆட்டோமேட்டிக் மிஷின் எல்லாமே வந்து தயாரித்து அதை வந்து சப்ளை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அதில் நம்ம பர்டிகுலராக எந்த மிஷினை பற்றி பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கக்கூடிய சமோசா மேக்கிங் மிஷின் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் அது எப்படி இருக்குது அப்படின்னா வெறும் நம்ம வந்து அந்த மிஷினில் மாவு மற்றும் மசாலாவை நம்ம சேர்த்தோம் அப்படின்னாலே அது எப்படி சமோசாவாக வெளியே வருது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த சூப்பரான பிஸ்னஸ் வைப்பை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம தமிழ் எக்ஸ்ப்ளோர் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க மற்றும் பக்கத்தில் இருக்கும் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் செஞ்சு ஆல் என்கிற ஆப்ஷனை கிளிக் செஞ்சவங்க. வாங்க இந்த டாபிக்குள்ளே போகலாம். நம்ம கம்பெனி வந்து ஃபோமி இன்வென்ஷனு சில பொருள்லாம் இங்கேயே ரெடி பண்ணி அசம்பிளி பண்ணுறோம். இப்போ வந்து சம்சா மிஷின் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட் வந்து டை இருக்கும். இந்த டையை வந்து இதில் இன்சர்ட் பண்ணிக்கணும். இது அப்படியே டை மட்டும். இதுனா ஒரு உங்களுக்கு வந்து ஒரு 20 டிசைன் இருக்குது. 20 டிசைனில் வந்து இது வந்து நம்ம வந்து 8 சென்டிமீட்டர் ஒரு டை வந்து இப்போ யூஸ் பண்ணுறோம். இது வந்து மாவு வந்து இதுக்குள்ளே வந்து டியூப் வழியாக வந்து சம்சா கட் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம அதெல்லாம் ஃபிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ரிங்கு, செகண்ட் இது, மூணாவது இது வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ரவுண்ட் ரிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேனர் கொடுத்துப்பாங்க. இதுக்கு வந்து ஃபுல் டைட் வச்சுக்கணும் உங்களுக்கு. அடுத்து வந்து இதுதான் மாவு தள்ளுறது. இதையும் ஃபுல் டைட் வச்சுக்கணும் நீங்கள். இது வந்து மாவு வந்து சஜஸ்ட் பண்ணுறது இந்த ரிங்கு தான். இது வந்து நீங்கள் வந்து கையோட டைட்டாக வச்சுக்கலாம். இது ஃபுல் டைட் வைக்க தேவையில்ல. மூணாவதாக போடுற ரிங்கு கையோட டைட்னா இதில் கை லூஸ் தான் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து மாவு வந்து போடுறத பார்த்துட்டோம். பேக் சைடு வந்து மசாலா போடுறத பார்க்க போகிறோம். இது வந்து மசாலா போடுறத இப்போ பார்க்க போகிறோம். நம்ம மசாலா போடுறது வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பெரிய ரிங்கை போடணும். இதை போட்டு அதுக்கப்புறம் இதான் மசாலா தள்ளுறது. வச்சு பண்ணிட்டு அதுக்கப்புறம் டியூபு இது வழியாக தான் மசாலா வந்து உள்ளே வரும். அதனால் இது போடணும். இதை வந்து நல்லா லூஸ் பண்ணிட்டு இதுக்கு யூக்கில் வச்சு ஒரு ஸ்க்ரூ ஒன்று வரும். இந்த ஸ்க்ரூ போடணும் நீங்கள். இந்த ஸ்க்ரூ போட தான் உங்களுக்கு வந்து இந்த மசாலா தள்ளுறது வந்து வெளியில் வராது.
ஸ்க்ரூ போட்டு இதை லாக் பண்ணிடணும். இது சுற்று தான் சுற்றி பார்க்கணும். நீங்கள் அப்படி லூஸ் ஆகுதுன்னா திருப்பி கழட்டி பார்க்கணும். இதை வந்து இந்த பெரிய ரிங்கை வந்து ஃபுல் டைட் வச்சிடணும். அதுக்கு வந்து பெரிய ஸ்பேனர் கொடுத்துருப்பாங்க. ஃபுல் டைட் வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு இது மாதிரி இருக்கும், இதை போடணும் உள்ள. இது வந்து மசாலா அட்ஜஸ்ட் பண்ணுறது. மசாலா வந்து ஒரு இதில் இந்த மிஷின் சின்ன மிஷினில் வந்து 60 கிராம் சம்சா வரைக்கும் பண்ணலாம். அதோட பெருசு பண்ண முடியாது. ஆனால் இது மசாலா அட்ஜஸ்ட் பண்ணுறது. 60 கிராம்லேருந்து ஒரு 30 கிராம் சம்சா, அப்படியே வந்து உங்களுக்கு வந்து 20 கிராம் சம்சா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதான் உங்களுக்கு வந்து மசாலா அளவு உள்ளே தள்ளுறது. இந்த பிளேடு தான், 2 பிளேடு. இந்த பிளேடு கரெக்டாக போட்டிருக்கோமான்னு செக் பண்ணிக்கணும். இது அப்படியே போட்டிங்கன்னா லூஸ் ஆகி வெளியில் வந்துடும். வச்சு லாக் பண்ணணும் இதை. அதுக்கப்புறம் அந்த பிளேடு வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பிளேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சம்சா இது மசாலா போடுற இது. த்ரெட்டு போகிற அளவுக்கு டைட் பண்ணிட்டணும். இதுதான் மசாலா தள்ளுறது உங்களுக்கு உள்ள. இது போட்டுக்கணும். இதுதான் மசாலா அட்ஜஸ்ட் பண்ணுறது. அது கீழேயே மசாலா ஆஃப் ஆன் கொடுத்துருக்கான். இது ஆஃப் பண்ணால் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணால் ஆன் பண்ணிக்கலாம். மாவு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம். 1 கிலோ மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம். மாவு இதில் போட போகிறோம். போட்டு ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிக்கணும். நீங்கள் மாவா மசாலாவாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சரிங்களா. இப்போ வந்து மசாலா இதில் போட போகிறோம். மசாலா போட்டாச்சு. இப்போ மசாலா மட்டும் செக் பண்ண போகிறோம், இந்த டியூபுக்குள்ளே வருதானே. ஃபஸ்ட்டு வந்து டியூபுக்குள்ளே வருதான்னு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டு மிஷினை ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து உங்களை வந்து மாவை செக் பண்ணணும். மாவை போட்டு செக் பண்ணோம். அந்த லேயர் செக் பண்ணணும். உங்களுக்கு லேயர் வந்து கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபுல் டைட் வச்சுருக்கேன். நான் இருக்கிறதுலேயே மெல்லிஸ் வச்சுருக்கேன். இது வந்து ஈவனாக வருதான்னு செக் பண்ணிக்கணும். இந்த லேயர் அந்த மாதிரி கிழிஞ்சு வந்துச்சுன்னா இதுக்குள்ளே வந்து ஏதாச்சும் மாவு, காஞ்ச மாவு இருக்குன்னு அர்த்தம். க்ளீன் பண்ணிட்டு கிழிஞ்சதை க்ளீன் பண்ணிட்டு திருப்பி போடணும். நீங்கள் இப்போ வந்து கரெக்டாக வந்துச்சு. டையை வந்து இந்த பக்கம் திருப்பி வச்சு வந்து க்ளோஸ் பண்ணணும். நான் மசாலா வந்து உங்களுக்கு வந்து யூக்கலாக வச்சுருக்கேன். 25 கிராம் சம்சா வர மாதிரி வச்சுருக்கேன். இப்போ வந்து மசாலாவை ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். வெறும் மாவு மட்டும் போட்டு செக் பண்ண போகிறோம். மாவு மட்டும் செக் பண்ணியாச்சு. இப்போ வந்து மசாலா ஆன் பண்ண போகிறோம். நம்ம மசாலா ஆன் பண்ண உடனே அது மசாலா வந்து ஃபுல்லாகி வெளியே வந்துடும். இதான் ஆன் பண்ணுறது மசாலாவை. இப்போ மாவும் மசாலாவும் ரெண்டும் சேர்ந்து வருது. இப்போ 1 கிலோ மாவுக்கு வந்து உங்களுக்கு வந்து 60 சம்சா அடிக்கும். இந்த சைஸ் 8 சென்டிமீட்டர் உள்ள சைஸு. மசாலா நான் வந்து மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு வந்து 25 கிராம் வச்சுருக்கேன். டை வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு 6 டிசைன் டை இருக்குது. இதுலேயும் ஒரு 20-30 டிசைன் கூட டை இருக்குது. அது செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா செஞ்சு கொடுக்கலாம். ஷேப் டை இது. சமோசா, சோமாஸு, இந்த கட்லெட்டு, ரோலு, அது மாதிரி நிறைய டிசைன் இருக்குது. பெரிய சைஸ்லேருந்து ஒரு 12 சென்டிமீட்டர்லேருந்து உங்களுக்கு வந்து மீடியமாக சின்ன சைஸ் வந்து 4 சென்டிமீட்டர் அந்த சைஸ் வரைக்கும் டை செஞ்சு கொடுக்கலாம் உங்களுக்கு.
இதுலேயே ஸ்வீட் சோமாஸ் பண்ணுறாங்க, ஸ்வீட் சோமாஸும் பண்ணலாம் இதில். நம்ம கம்பெனி வந்து ஃபௌமி இன்வென்ஷன்ஸு. இப்போ வந்து நம்ம இங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணி இங்கேயே அசம்பிளி பண்ணி கொடுக்குறோம். ஒரு சில பொருள் மட்டும் வெளியிலேருந்து வாங்கி உங்களை வந்து அசம்பிளி பண்ணி தரோம். இதில் வந்து 2 மிஷின் இருக்குது நம்மகிட்ட. சமோசா மிஷினில் சின்ன மிஷின் இருக்குது, அதிலே பெரிய மிஷின் இருக்குது. சின்ன மிஷினில் வந்து 8 சென்டிமீட்டர்லேருந்து 4 சென்டிமீட்டருக்கு அடிக்கலாம். அதிலே பெரிய மிஷினில் வந்து 12 சென்டிமீட்டர்லேருந்து 4 சென்டிமீட்டருக்கு அடிக்கலாம். இந்த மிஷின் ரேட் வந்து எங்கள் பாஸ்கிட்ட தான் பேசணும். ரேட்டு பெருசுனா வந்து 2,20,000 ஸ்டார்டிங்கு, சின்னதில் வந்து 1,20,000 ஸ்டார்டிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம இந்த மிஷின் எப்படி சூப்பராக சமோசா மேக் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ இதில் நம்ம எந்த மாதிரிலாம் மார்க்கெட்டிங் செய்யலாம் அப்படின்னா, இதை தயாரித்து அதாவது ஃப்ரீஸ் பண்ணி அதை வந்து ஹோல்சேல் கடைகளுக்கு எல்லாமே வந்து சப்ளை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த சமோசாவை ரெடி பண்ணி டீ ஷாப்ஸ், அதுக்கப்புறம் வந்து பேக்கரிஸ், கேன்டீன், ஸ்கூல் கேன்டீன்ஸ், ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து சூப்பராக சப்ளை செய்யலாம். மிஷினை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கரண்ட் செலவு எவ்வளோ ஆகும் அப்படின்னா, ஒரு நாளுக்கு நம்ம 3 மணி நேரம் நம்ம மிஷினை ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா மந்த்லி அதாவது 2000லேருந்து 3000க்குள்ளே தான் வந்து கரண்ட் செலவு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க ஆல் ஓவர் இந்தியா மற்றும் அதாவது வெளிநாடுகளில் ஷிப்பிங் பண்ணி வைக்கிறாங்க, எக்ஸ்போர்ட்டும் செஞ்சு வைக்கிறாங்க. இதில் மிஷின் வாரண்ட்டி அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1 இயர் வரைக்கும் வாரண்ட்டி தராங்க. மற்றும் சர்வீஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் நீங்கள் எங்கே இருந்தாலும் தேடி வந்து இவங்க வந்து சர்வீஸ் பண்ணி வச்சுருவாங்க. லைஃப் லாங் வரைக்கும் சர்வீஸ் சப்போர்ட் இருக்கும். மாவு பிசை வராது அப்படின்னாலும் கூட இவங்க வந்து மாவு பிசைஞ்சு கொடுக்கக்கூடிய மிஷினும் இவங்களே வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதையும் நம்ம வந்து விலை கொடுத்து வாங்கிக்கலாம். இந்த மிஷின் நீங்கள் வாங்கணும் அப்படி சொல்லி நினைச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் மற்றும் டிஸ்கிரிப்ஷனில் இவங்களுடைய ஃபுல் அட்ரஸ் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். வேண்டியவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிஸ்னஸ் இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி சொல்லி நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.